வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரராக சிறந்து விளங்கக்கூடிய லியோனல் மெஸ்ஸி அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். அர்ஜென்டினாவை சார்ந்த இவர் 1987 வருடம் ஜூன் மாதம் பிறந்தவர். அவருடைய குடும்பத்தில் 3வது மகனாக பிறந்த இவர் இளம் வயதிலிருந்தே கால்பந்து விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். அர்ஜென்டினா அணிக்காக உலகக்கோப்பையும் வென்று கொடுத்தவர். தற்பொழுது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் பங்கேற்று சிறப்பான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தங்க கோப்பையை வென்றவர் மற்றும் கோல்டன் பூட் அதிக முறை வென்றவராக இருக்கின்றார். உலகக்கோப்பைகளில் அதிகமான கோல் அடித்த இவர் பன்னாட்டு கால்பந்து சங்க கூட்டமைப்பில் சிறந்த வீரருக்கான விருதையும் அதிக முறை வென்றவர். உலகத்திலேயே கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கிய மரடோனா, பீலே போன்ற சிறந்த வீரர்களுக்கு அந்த தரவரிசையில் இவருடைய பெயரும் நிச்சயமாக இடம்பெறும். 2021 ஆண்டு அர்ஜென்டினா அணிக்காக கோப்பா அமெரிக்கா தொடரையும் 2022 வருடம் உலகக்கோப்பை தொடரையும் வென்று கொடுத்த இவர் ஜாதகம் எந்த அளவுக்கு சிறப்பம்சம் பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் மகர லக்னம் சதுர்தசி திதியில் பிறந்தவர். இவருடைய நவாம்சம் ராசி கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க விளையாட்டில் சிறந்து விளங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் வலிமை பெற்றிருக்கணும். சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கணும். கால்பந்து போன்ற விளையாட்டுகளுக்கெல்லாம் புதன் சிறப்பாக இருக்கணும். அதே போல் அவர்களுக்கு கால்பந்து என்றாலே அவர்களுக்கு 3ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் போன்ற ஸ்தான பலங்களும் மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். மற்றும் செவ்வாயுடன் சார்ந்த கிரக சேர்க்கைகள் இதுவும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அவருடைய நவம்சத்தில் பார்க்குறப்ப லக்னத்திலேயே புதனும் குருவும் இருக்காங்க. 2ல் கேது மாந்தி, 3ல் செவ்வாய். லக்னாதிபதியே 3ஆம் இடம். இளம் வயதில் அதிகமாக போராட்டங்களை சந்தித்தவர். குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டவர். 6ஆம் அதிபதி லக்னத்திலே தொடர்பு இருக்கிறதுனால நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் எதிர்கொண்டவர். குறிப்பாக தன்னுடைய 9வது வயதிலேயே ஹார்மோன் டெஃபிஷியன்சி, அதாவது குரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சினால் உடல் வளர்ச்சி சார்ந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர். இளமை பருவத்தில் அவருடைய பள்ளி பருவத்திலலாம் இவர் வயது ஒத்த நண்பர்களால் இவர் பூச்சி என்று இது போன்று நிறையா கேலி கிண்டல்களுக்கெல்லாம் உண்டானவர். இவருக்கு நவம்சம் பார்க்குறப்ப 2ல் கேது, 3ல் செவ்வாய், 4ல் சுக்கிரன், 5ல் சந்திரன், 8ல் ராகு, 9ல் சூரியன், 10ல் சனி ஆட்சியாக இருக்குது. ராசி கட்டத்தில் பார்க்குறப்ப மகர லக்னம், லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல ராகு, 4ல் குரு, கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் குரு 3-4 சேர்ந்து இயங்கக்கூடியவர். 5ல் சுக்கிரன் ஆட்சியாக சந்திரனோட சேர்ந்துருக்காரு மாந்தியோட. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் 9ல் கேது புஷ்கர நவம்ச நட்சத்திரசாரம், 11ல் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு என்ன சிறப்பம்சம்னா நவம்சம் ராசி கட்டம் 2லையுமே 10ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காங்க. அதேபோல் இந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவருக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த பார்வை நவம்சத்தில் இருக்கும். ராசி கட்டத்திலும் புதன் ஆட்சி புதனோட சேர்ந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்துருப்போம். இது மாதிரி சூரியன் செவ்வாய் தொடர்புகள், சேர்க்கை, பரிவர்த்தனை, அதேபோல் சுமன் கில், இது மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள், சுக்கிரன், இந்த கிரகங்கள், புதன் இதெல்லாம் வலிமையாக இருந்தாலே நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் அதை சாதிக்க முடியும். குறிப்பாக 3ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். நவம்சத்தில் 3ஆம் அதிபதி லக்னம் தொடர்பு மற்றும் 9ஆம் அதிபதியும் லக்னம் 3-9 தொடர்பு. 12ஆம் அதிபதி தான் நல்ல கால் வேகமாக ஓடனாலே அவங்களுக்கு கால் நல்லா இருக்கணும். 11-12ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கணும். 11ஆம் அதிபதி ஆட்சி. இது மாதிரி உலக புகழ் பெறணும் அப்படின்னாலே 10ஆம் இடம் புகழ் அங்கீகாரம் பெறதுக்கு 10ஆம் இடம் நவம்சம் ராசி கட்டம் 2லையுமே வலிமையாக இருக்குது. உலக அங்கீகாரம் பெறதுக்கு 11-12 சிறப்பாக இருக்கணும். லக்னத்தில் லக்னாதிபதியே 11ஆம் இடம் தொடர்பு, 12ஆம் அதிபதியும் குருவாக இருந்து 4ஆம் இடத்துல சிறப்பு. குறிப்பாக இவர் விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு எல்லா கிரக அம்சங்களும் நல்லா இருக்குது. குறிப்பாக செவ்வாயுடன் சேர்ந்த கிரக தொடர்புகள், சுக்கிரன் வலிமையாக இருக்குது. சொன்னபடி 3ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கார் மற்றும் 10, 11, 12 இந்த கிரகங்கள் எல்லாமே வலிமையாக இருக்குது. அதன் அடிப்படையில் நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் மிக சிறந்த அளவுக்கு புகழ் பெறக்கூடியவராக இருந்தாலும் கூட தொடக்கத்தில் நிறையா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சவர் தான். குறிப்பாக நவம்சத்துலேயும் 6ஆம் அதிபதி லக்னத்தில் தொடர்பு இருக்கிறதுனாலையும் ராசி கட்டம் 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் இளமை காலத்தில்
நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள், இது மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சந்தித்து அதுலேருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தவர். அதே போல் பார்த்திங்கன்னா அவர் இளமை பருவத்திலே விளையாட்டு இது மாதிரி போகிறதுக்கு காரணம் பொதுவாக ராகு 3ஆம் இடம் தொடர்பு. அதன் அடிப்படையில் இளமை பருவத்தில் பள்ளி கல்வியை காட்டிலும் அவருக்கு விளையாட்டு இது போன்ற துறை சார்ந்த ஆர்வம் வந்து இயல்பாகவே அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதேபோல் இடம் விட்டு இடம் நகர்தல், அது ராகு 3 நவம்சத்துலேயும் லக்னாதிபதி 3ஆம் இடம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம். ஆக்சுவலாக இவருடைய பூர்வீகமே இவர் வந்து இத்தாலிய வம்சாவளியை சார்ந்தவர். பூர்வீகமே வேறு இடத்துக்கு மாறக்கூடிய சூழல் தான் அதிகமாக இவருக்கு இருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. மற்றும் இவருக்கு திருமண வாழ்க்கை, குழந்தைகள் அந்த அமைப்பும் நல்லாயிருக்கு. நவம்சத்திலும் 7ஆம் இடம் சிறப்பு, ராசி கட்டத்திலும் 7ஆம் அதிபதி 5ல் உச்சம். அதன் அடிப்படையில் குழந்தை இவருக்கு 3 குழந்தைகளும் இருக்காங்க. அவங்க சார்ந்த 5ஆம் இடம் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்குது. இவருடைய குழந்தைகள், அவர்களுடைய எதிர்காலம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இது மாதிரி இவருடைய கிரக சேர்க்கைகள் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் சாதிப்பதற்கான அனைத்து அம்சங்களும் பொருந்திய கிரக சேர்க்கைகள் இவருக்கு இருக்குது. நடப்பு உலகக்கோப்பை இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நடப்பில் தசாபதிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இவருக்கு ரிஷபராசி, அதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய கால சூழல் இவருக்கு சாதகமாகவே இருக்குது. ரிஷபராசிக்கு சனி மற்றும் குரு நல்ல வலிமையான ஒரு நிலையில் தான் இருக்காங்க. மற்றும் தசாபதி அடிப்படையில் முதல்லே செவ்வாய் திசை மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறதுனால, அடுத்ததாக ராகு, அதனால தான் ராகு திசைங்கிறதுனால அவருக்கு பள்ளி சார்ந்த நாட்டத்தை காட்டிலும் விளையாட்டு, கலைத்துறை, மீடியா இது போன்ற துறைகள் தான் அவங்களுக்கு ராகுல ஈடுபாடு அதிகமாக கொடுக்கும். அதன் அடிப்படையில் ராகு திசையில் அவர் வந்து நிறைய அந்த பார்சிலோனா அணிக்காக 12 வயது முதலே அவர் வந்து இளமை பருவத்திலே அந்த அணிக்காக விளையாட சென்று விட்டார். மற்றும் ராகு திசைக்கு பிறகு குரு திசை, அடுத்து சனி திசை, இப்போ நடக்கக்கூடியதும் அவருக்கு குரு திசை. குரு 4ஆம் இடத்துல, அவருக்கு 12ஆம் அதிபதி குரு, அதனால் உலக புகழை அவருக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இந்த குரு திசையில் இப்போ நடக்கக்கூடியது, குரு திசையில் அவருக்கு எப்போ அந்த 2021 வெற்றிகள் தான். குரு திசையில் சூரியன் புத்தி, குரு திசையில் சுக்கிரன் புத்தி, அதுலேருந்தே அவருக்கு வெற்றி தொடர்ச்சியாக கிடச்சிட்டு, கோப்பா அமெரிக்க கால்பந்து போட்டி அதுலேயும் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் வந்து 2022ஆம் இடம் குருதசையில் சூரியன் புத்தியில் அவருக்கு சூரியன் புத்தி முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் சந்திரன் புத்தி அந்த தொடக்கத்தில் அவருக்கு உலகக்கோப்பை அர்ஜென்டினா அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். தற்பொழுது அவருக்கு நடக்கக்கூடியது குரு மகாதசையில் ராகு புத்தி போயிட்டுருக்குங்க. ராகு புத்திங்கிறதுனாலே ராகு வந்து நிச்சயமாக நல்ல நிலையில் தான் இருக்கார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர் வந்து தொடர்ச்சியாக விளையாடக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகக்கோப்பையை அவருக்கு கடைசியாக அவர் நாட்டுக்காக விளையாடக்கூடியதாக இருக்கும். மற்றும் இந்த குருதசை இன்னும் அவருக்கு சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குருதசை 2027 வரைக்கும் இருக்குது, ஜூன் மாதம். அதுக்கு பிறகு வரக்கூடிய சனி திசையும் அவருக்கு நல்ல வலிமையாகவே இருக்குது. நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடிய யோகம் பொருந்திய லியோனல் மெஸ்ஸி அவர்கள் இன்னும் அவருடைய நாட்டுக்காகவும் சரி, உலகக்கோப்பை மட்டுமல்லாமல் கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய இவர் உலகளாவிய அனைத்து வகையான விளையாட்டு சார்ந்த இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய புகழ் என்றும் நீடித்து நிலைக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் சார்ந்த நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். இவருடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக வந்து 6ஆம் இடம் சார்ந்த புதன் ஆட்சியாக இருந்தாலும் ஆரோக்கிய குறைபாடுகள், சில விபத்துக்கள் சார்ந்து கவனம்லாம், அடிக்கடி இன்ஜுரிஸ் ஏற்படுறது, விபத்துக்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு கண் பல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். ஸ்டமக் வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில விபத்துக்கள், சில இன்ஜுரிஸ் சார்ந்து. மற்றபடி இவருடைய ஜாதகம் அனைத்து அம்சங்களும் பெற்ற யோகம் நிறைந்த ஜாதகமாகவே இருக்குது. மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.